ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீன்லேயே ஹீரோ பார்த்தீங்கன்னா மோலியை பிடிச்சி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கா. நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? நேரத்துக்கு அவளுக்கு என் மேலே டவுட் வந்திருக்கான். ஸோ இந்த மிஷனில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை நீ சால்வ் பண்ணிடுவியா? ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. எல்லாம் ஓகே, ஆனால் நீ வாயால் தான் சொல்கிற அவளை நீ ஃபேக்காக லவ் பண்ணுறேன்னு. ஆனால் நீ பண்ணுற விஷயங்கள் எல்லாமே அவளை பிடிச்சி தான் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு. அவங்ககிட்டலாம் பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அவன் கோச்சிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஸோ இந்த சைடு ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர டவுட் ஆகிட்டுருக்கு. அவனோட நெஞ்சில் வேற ஒரு பெரிய தழும்பு இருந்திருக்கும்ல, அது எப்படி வந்திருக்கும், ஏன் வந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு உட்காந்துட்ருக்கா. அப்போ சோயா பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கா. நீ ஓகே தானே, வா வந்து உட்காரு. அந்த மோலி இருக்கால்ல, அவள் ஹீரோவோட தங்கச்சியா அப்படின்னு. என்னது தங்கச்சியா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்க, அடிப்பாவி உனக்கு இந்த விஷயம் தெரியாதா? ஹீரோ உங்ககிட்டே இதை சொல்லலையா அப்படின்னு. எனக்கு என்னமோ இது ரொம்ப வினோதமாகவே ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் மோலியை நான் எப்படி ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண தெரியுமா? அன்றைக்கி ஒரு நாள் உனக்கு ஃபோன் கால் வந்துச்சு, இந்த மாதிரி 50% டிஸ்கவுண்ட் தரதா சொன்னான், அதனால தான் நான் போய் அவளை மீட் பண்ணேன் அப்படின்னு. ஹீரோயினுக்கு மண்டையை வெடிச்சிரும் போல். சரி, அது இருக்கட்டும். இப்போ நெஞ்சில் நல்ல பெரிய தழும்பாக இருக்குது அப்படின்னா அந்த காரு இல்லைன்னா பஸ்ஸு இதில் ஆக்சிடெண்ட் ஆனால் அந்த மாதிரி ஆகுமா? இல்லை அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஷார்ப்பான ஏதாவது ஒரு பொருளை வச்சு நேராக அந்த மாதிரி கீர்னா தான் வரும் அப்படின்னு. ஹீரோயினுக்கா என்னடா அது இவன் சொல்கிறது எல்லாமே பொய்யா இருக்குமா அப்படின்ட்டு பல கேள்விகள் மண்டையில் ஓடிட்டே இருக்கு. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா டெடெக்டிவ் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருப்பாங்க போல். ஸோ அவங்கக்கிட்ட நான் ஒரு ரெஸ்யூம் ஒன்று சென்ட் பண்ணுறேன், அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் விசாரித்து சொல்லு அப்படின்னு கேட்டுட்ருக்கா. அந்த நேரம் ஹீரோட்டேருந்து கால் வருது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதை அட்டன் பண்ண மாட்றா, கட் பண்ணி விட்றா. ஹீரோக்கா என்ன பண்ணுறதுனே தெரில. கன்ஃபார்ம் அவள் நம்ம மேலே டவுட் படுறா அப்படின்ட்டு. இவனுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு நாள் காலையில் சோயா பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. கிம்மு அட அட என்ன ஒரு ஆச்சரியம், புள்ள பொறுப்பாக உட்காந்து வேலைலாம் பார்த்துட்ருக்க அப்படின்னு. ஆமாம்மா, நான் நல்ல பிள்ளைய மாறிட்டேன், உங்களுக்கு தெரியாதா? சரி சரி, என் கூட ஒரே ஒரு வாக் மட்டும் வா அப்படின்ற மாதிரி கூப்பிடும்போது, ஐயோ நான் அந்த ரிப்போர்ட்லாம் சப்மிட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கா. சரி சரி, ஏதோ பண்ணித்தலாம், நான் போகிறேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா மோலி பார்த்தீங்கன்னா நின்றுட்டுருக்கா. அவளை பார்த்தோன்னு அவளுக்கு பயங்கர கடுப்பாயிட்டுருக்கு. இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்க, என்ன வேணும் அப்படின்னு. என் மேலே கோபமாக இருக்கியா? நான் உன்னை ஒரு உண்மையான ஃப்ரெண்டாக தானே ட்ரீட் பண்ணேன், என்னோடய விஷயங்கள் எல்லாத்தையுமே உனக்கு ஷேர் பண்ணேன். ஆனால் நீ ஏன் இப்படி இருக்க? நீயும் ஹீரோவும் கப்புள்ஸாக இருங்க, இல்லை அண்ணன் தங்கச்சியாக இருங்க, என்ன வேணால் இருங்க, என்கிட்ட உண்மையை சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சோயா கத்தி விட்டு போகும்போது, இங்கே பாரு, நானும் ஹீரோ உண்மையான அண்ணன் தங்கச்சி கிடையாது. சின்ன வயசில் அவன் என்னோட உயிரை காப்பாற்றினான் அப்படின்ற மாதிரி கத்தும்போது இவ பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பி பார்க்குறா. நீ இன்னிமே என்னை நம்பலை அப்படின்னா என்னோடய பாஸ்ட்டு என்னோடய லைஃப் எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு. சோயா பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, இதை பற்றி நான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. அதே சமயம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா லேபுக்கு வந்துட்டுருக்கா. இப்போ ஹீரோவும் பின்னாடியே வர, நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. ஆனால் இவ பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அப்புறமாட்டி பேசலாம் அப்படின்ட்டு போயிடுறா. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் அந்த எலிகளோட பிளட் டெஸ்ட் எல்லாத்தையுமே அவள் பார்த்துட்ருக்கா. இதில் மட்டும் ஏன் இவ்வளோ ஹையாக இருக்குது, எதுவும் நடக்குதா அப்படின்னு இவளுக்கு ஒரு சந்தேகம். ஸோ நேராக பார்த்தீங்கன்னா அந்த எலிகள்லாம் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கா. உள்ள ஃபூ தான் இருக்கான். அவங்ககிட்ட கேட்டுட்ருக்காங்க, இந்த ஒரு எலியோட பிளட் சாம்பிள் மட்டும் ரொம்பவே ஹைப்பில் இருக்குது, ஏன் அப்படின்னு. ஐயோ மேடம், நான் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணேன், எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நான் ஒன்றை கொஸ்டின் பண்ணலடா, வேறு யாராவது இங்கே வந்தாங்களா அப்படின்னு. வேறு ஹீரோ தான் அடிக்கடி ரிப்போர்ட் எடுக்க வந்தான், மற்றபடி வேறு யாருமே வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே இன்னுமே டவுட் வருது. ஸோ நைட்டு வீட்டுக்கு போயிட்டு அந்த டெடெக்டிவ் ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்கக்கிட்ட கேட்கும்போது அவரை சொல்லிகிட்ருக்காரு, ஹீரோ அமெரிக்காவில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு லேபில் சயின்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். அதுவுமே இந்த கேன்சரை பற்றி தான் ரீசர்ச் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு. அப்புறம் எதுக்காக அவன் அந்த ஜாப்பை குவிட் பண்ணிவிட்டு இங்கே சைனாவில் இங்கே ஜாயின் பண்ணியிருக்கான் அப்படின்னு. எனக்கும் அதுதான் ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. மேபி உங்களோட பிளான் ஏதாவது தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்திருக்கலாம் அப்படின்ட்டு. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா இன்னுமே ஹீரோ மேலே டவுட் வந்துட்டே தான் இருக்குது. ஸோ நேராக ஹீரோட்ட போய் பேசிகிட்ருக்காங்க, நான் அவங்ககிட்ட சில விஷயங்களாக பேசணும் அப்படின்னு. அவனும் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, என்கிட்ட நீ நிறைய விஷயங்களை மறைக்கிற, அது ஏன்? இங்கே பாரு, நான் மோலியை பற்றி உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்துருக்கணும். என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிற? அவள் டெலிவரி கேர்ளாக என்னை நோட்டம் விட்டது, அப்புறம் அவள் உன்னோட தங்கச்சி அப்படின்ற விஷயத்த என்கிட்ட மறைச்சது, இது எல்லாத்தையுமே நீ எக்ஸ்பிளைன் பண்ண போறியா அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரில. அவள் ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான ஒரு பொண்ணு, அதனால தான் நான் அவளை பற்றி உங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு.
சரி அதை விடு. எதுக்காக அந்த லேபில் நீ அடிக்கடி போயிட்டு ரெக்கார்ட் எடுக்கிறேன்னு போகிற? அது ஏன் அப்படின்னு இவன் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் எடுத்து கொடுத்துட்ருக்கான். நான் வந்துட்டு அந்த எலியோட ப்ளட் ப்ரெஷர் ரொம்பவே ஹையாக இருக்கிறத நோட் பண்ணேன். ஸோ அதனால தான் ஒரு டைம் அவங்க ஊசி போடும்போது நான் போய் பார்த்துட்டே இருந்தேன். அதோட க்ரோத் எப்படி இருக்குது, அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு. நான் வேறு எதுக்காகவுமே போகலை அப்படின்ட்டு. ஸோ ஹீரோயின் அடுத்து ஒரு கொஷின் கேட்குறா, எதுக்காக அப்ராடில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த வேலையை குவிட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணேன் அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகி பார்க்குறான். நீ என்னை இன்வெஸ்டிகேட் பண்ணியா? அங்கே என்ன நடந்துச்சு, நான் எதுக்காக அங்கே குவிட் பண்ணிவிட்டு இங்கே வந்தேன் அப்படின்ற விஷயங்கள் தெரியாமல் நீ எப்படி என்னை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுட்டுருக்கா. வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்றா. நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், அங்கே போனால் நீ கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே பதில் கிடச்சிரும். ஆனால் நீ வந்துட்டு என்னை இழக்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கான். அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஜெயில் மாதிரி, இந்த சைக்கோ கில்லர்ஸ் எல்லாம் கடத்திட்டு போய் கொடுமைலாம் படுத்துவானுங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பிளேஸ் மாதிரி இருக்குது. ஹீரோயினுக்கே கொஞ்சம் பக்குன்னு தான் இருக்குது. ஆமாம், என்ன இதுக்காக இங்கே கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு. நான் சின்ன வயசில் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதனால் என்னை இங்கே இழுத்துட்டு வந்து இல்லீகலாக என்னை ரொம்பவே கொடுமைப்படுத்தினாங்க. அப்போ தான் என்னோடய நெஞ்சில் இந்த தழும்புமே வந்தது. நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், கிட்டத்தட்ட சாகிற நிலைமைக்கே போயிட்டேன். அப்போ தான் அந்த அங்கிள் வந்து என்னை காப்பாற்றி என்னை வளர்த்து இந்த அளவுக்கு வந்துட்டு என்னை ஆளாக்கி விட்டுருக்காரு அப்படின்னு. அப்போ மோலி அவளையுமே அவர் தான் அடாப்ட் பண்ணி வளர்த்தாரு. அவளுக்கு சொந்தம் அப்படின்றது யாருமே கிடையாது என்னை விட்டா. ஸோ நான் உன்னை டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதும் நான் வந்துட்டு அவளை கண்டுக்க மாட்டேனோ அப்படின்ட்டு ஒரு பயத்தில் தான் உன்னை பற்றி நிறைய விசாரித்தா, உன்னை பற்றிலாம் நோட்டம் விட்டா. ஸோ அதனால தான் வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா என்னடா இது இப்படி இருக்கே, நம்ம இப்படி யோசிக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்கும்போதே ஹீரோயின் வந்து கேட்குறா, நீ ஏன் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லலை? இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சா நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன், எனக்கு உன்னை பிடிக்காமல் போயிடும்னு நினச்சியா அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா, நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். என்னோடய பாஸ்ட்டு நீ நினச்சதை விட ரொம்பவே ஒஸ்ட்டாக இருந்துச்சுல்ல. இதுக்கப்புறமா நம்ம 2 பேருமே பேசிக்க வேண்டாம், பார்த்துக்க வேண்டாம், தனித்தனியாகவே நம்ம நடந்து போகலாம் அப்படின்னு. என்ன பேசுகிற, நீ என்னை பிரேக்கப் பண்ண போறியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, சில விஷயங்கள் வந்துட்டு எப்போவுமே ஒன்று சேராது, அதே மாதிரி தான் நீ நானும் எப்போவுமே ஒன்று சேர முடியாது, அதுதான் விதி அப்படின்ட்டு ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேசிட்டு கண் கலங்கி எங்கேருந்து போயிட்டுருக்கான். ஹீரோயினுக்கு பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில, அவளுக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த அங்கிள் கிட்ட கால் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கான், ஹீரோனுக்கு என் மேலே டவுட் வந்துருச்சு, இதுக்கப்புறம் நான் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ அப்படியே மோலியோட வீட்டில் வந்து அந்த லேபில் இருக்கும்ல சிசிடிவி கேமரா, அதை ஹேக் பண்ணி அங்கே ஹீரோ இல்லாத மாதிரி இவன் பார்த்திங்கன்னா செட்டப்லாம் பண்ணிகிட்ருக்கான். அப்போ மோலி வந்து கேட்குறா, இப்போ நீ என்ன பண்ண போகிற? ஹீரோயினுக்கு உன் மேலே டவுட் வந்துருச்சே அப்படின்னு. ஆமாம், அதனால தான் நான் இஷ்டத்துக்குன்னு ஒரு பொய்யை சொல்லிவிட்டு வந்திருக்கேன். அவள் அதை நம்பினாலா இல்லையான்னு தெரில, நான் என்னோடய ஒர்க்கில் வந்து அவளுக்கு டவுட் வந்துருச்சு, இதுக்கப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து நேராக அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கும்ல அந்த இடத்துக்கு தான் வந்துட்டுருக்கா. ஸோ ஹீரோவும் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்கான். ஹீரோயின் வந்துட்டு அந்த லேபில் நடந்த அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை மட்டும் நான் பார்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ அவரும் ப்ளே பண்ணுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபூ மட்டும்தான் நின்றுட்டுருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஹீரோயினுக்கா மண்டை பிச்சுக்குது, ஐயோ அப்போ நம்ம தப்பாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு. அவளோட பிளேஸ்க்கு வந்துட்டு போன வரத்துக்கான ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே எனக்கு சென்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஃபோன் பண்ணி சொல்கிறா. ஸோ அவங்களுமே சென்ட் பண்ணுறாங்க. இவனும் உட்காந்து பார்த்துட்ருக்கா. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா எங்கேயோ போகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு இவள் போயிட்டு பார்க்குறான். பார்த்தீங்கன்னா அழகழகாக ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் ஒன்று காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவரை பார்த்துட்டு சொல்லியிருந்திருப்பா, எனக்கு இந்த ஃப்ளவர் ரொம்பவே பிடிக்கும் அப்படி. அந்த ஃப்ளவர் எல்லாத்தையுமே தான் ஹீரோ வந்து இங்கே நட்டு வச்சுருக்கான். ஸோ அதை தான் அவள் பார்த்துட்ருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கான். இங்கே எதுக்கு நீ வந்த? ஓ, என் மேலே சந்தேகப்பட்டு நான் லேபில் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்றத பார்த்துட்ருக்கியா அப்படின்னு. ஹீரோனுக்கா என்ன சொல்கிறதுனே தெரில. இல்லை, என்னை மன்னிச்சிடு, நான் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு. போதும், இதோட நம்ம முடிச்சுக்கரலாம். எனக்கு புரியல நீ என்ன சொல்ல வர. நான் வந்து ஒரு நார்மலான ஃபேமிலியிலேருந்து வந்த பையன், ஆனால் நீ வந்து ரொம்பவே பணக்கார ஒரு பொண்ணு. ஸோ என்னோடய பாஸ்ட் வந்து ரொம்பவே மோசமாக இருக்குது, ஆனால் நீ வந்துட்டு அந்த மாதிரி கிடையாது, ரொம்பவே கிளியரான ஒரு பாஸ்ட்டு. நீயும் நானும் எப்போவுமே ஒன்றாவே இருக்க வாய்ப்புகள் கிடையாது. உன்னோட லவ்வுக்கு நான் தகுதியான ஆளே கிடையாது அப்படின்னு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஹீரோனுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாயிடுது. ஸோ ரொம்ப சோகமாக வந்துட்டுருக்கல்ல. அப்போ சோயா வந்து கேட்குறா, ஏன் மூஞ்சி எப்படி வச்சுருக்க?
ஹீரோவோட ஏதாவது சண்டை போட்டியா? அவ்வளோதானே, நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு இவ பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கதவை தட்டிகிட்டு இருக்கா. அவனும் ஓப்பன் பண்ணுறான். என்னன்னு கேட்குறான். ஆனால் இவ பார்த்தீங்கன்னா தள்ளுடா, ஒரு கெஸ்ட்டை உள்ளவான்னு கூட கூப்பிட மாட்டேன் அப்படின்னு போய் உட்காந்துட்டு இருக்கா. அம்மா, நான் கேள்விப்பட்டேன் நீ எங்கள் அக்காவை ஏதோ பிரேக்கப்லாம் பண்ணிட்டீங்களாமே. சரி, நான் ஒரு ஹோட்டல் சொல்கிறேன், அங்கே போய் எங்கள் அக்கா கூட மனசு விட்டு பேசு அப்படின்னு. இவன் அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்படியா, அப்போ நான் வேணா கிம்கிட்ட சொல்லவா நீங்கள் 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டீங்க அப்படின்னு, அந்த இடத்துக்கு அவனை வேணா போக சொல்லவா அப்படின்னு. என்ன திமிரு உனக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டுட்ருக்கான். போறீன்னா போப்பா, கரெக்டாக 7:30 மணி இந்த ஹோட்டல் அப்படின்ட்டு அவ அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமாக உட்காந்துட்ருக்காளா. ஏ பைத்தியமே, இந்த ஹோட்டலுக்கு இந்த டைமுக்கு நீ அங்கே போன, ஏண்டி திடீர்னு சொல்கிற, போய் பாரு உனக்கே புரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டுருக்கா. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளும் அங்கே வந்து பார்க்குறா. அது பார்த்தீங்கன்னா இந்த ஹனிமூன்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு இடம் போல். அடி பாவி, எங்கடி என்னை வர வச்சுருக்க அப்படின்னு இவ பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு கால் பண்ணி வராதன்னு சொல்லலான்னு நினைக்கிறா. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கான். ஹீரோயினுக்கா ஒரு மாதிரி இருக்குது. ஐயையோ, என்ன இப்படி வந்து நம்மளை கோர்த்து விட்டாலே, நம்ம ஏன் இப்படிலாம் யோசிக்கிறோம், நம்ம அவனை தப்பாக சந்தேகப்பட்டோம், ஸோ அதுக்கு நம்ம சாரி கேட்கலாம், அதுக்கு மட்டும்தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு இவ பார்த்தீங்கன்னா படப்படன்னு பேசிகிட்டு இருக்கா. என்னை மன்னிச்சிரு, நான் தான் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டானா அப்படின்ட்டு இவளும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரத்தில் உட்காந்து தூங்கிட்டு இருக்கா. ஸோ ஹீரோ கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே கண் முழிச்சு அவளையே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். அப்படியே மறுநாள் காலையில் ஆகுது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கி அப்படியே எந்திரிச்சு பக்கத்தில் பார்த்தா ஹீரோவை காணோம். எங்கடா அவன் போனான் அப்படின்னு இந்த சைடு திரும்பி பார்த்தா அவன் அப்படியே உட்காந்து பேனு பார்த்துட்ருக்கான். அவள் பயந்தே போயிடுறா. என்னம்மா கண்ணு முழிச்சிட்டியா அப்படின்னு. இவ்வளோ ஆமாம் ஆமான்னு மண்டையாட்டும் போது, இப்போ தெரியுதா தப்பாக ஒருத்தங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் என்ன வலிக்கும்னு இப்போ புரியுதா அப்படின்னு. அட பாவி, அப்போ இதெல்லாம் வேணுக்குன்னு தான் பண்ணியா அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா அடி பின்னி எடுத்துகிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் சோயா பார்த்தீங்கன்னா நம்ம மோலியை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. இப்போ தான் நான் எல்லா விஷயங்களையுமே எங்கள் அக்கா கிட்ட வந்து கேள்விப்பட்டேன். நீ என்னை ரொம்ப நல்ல விதமாகவே ட்ரீட் பண்ணியிருக்க, பட் நான் நிறைய வார்த்தைகள் எல்லாத்தையுமே விட்டுட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு. அவளுக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அப்படியே 2 பேரும் பேசி சமாதானமாகி வெளியே வந்துட்டுருக்காங்க. பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. இடி சத்தம்னா மோலிக்கு ரொம்பவே பயம் போல். அவள் காதை பொத்திட்டுருக்காளா. இவன் வந்து கேட்குறா, என்ன உனக்கு இடினா பயமா? இல்லையே, யார் சொன்னா அப்படின்னு. திரும்பவும் இடி இடிக்க அவள் பயந்துட்டுருக்கா. ஸோ சோயா பார்த்தீங்கன்னா ஹெட்செட் எடுத்து காதில் மாட்டி விடுறா. நானும் சின்ன வயசில் இடிக்கெல்லாம் பயப்படுவேன், அப்போ நான் பாட்டு கேட்கும்போது எனக்கு அந்த பயமே தெரியாது அப்படின்னு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மோலி பார்த்திங்கன்னா வீட்டில் உட்காந்து யோசிச்சு பார்த்து சிரிச்சிட்ருக்கா. நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்கா, ஒரு தங்கச்சி கிடச்சிருக்கா அப்படின்னு. அப்போ தான் டக்குன்னு ஞாபகம் வருது, நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு. செம்ம கடுப்பாகி ஃபோனெல்லாம் தூக்கி விட்டு எரிஞ்சிட்ருக்கா. இதுக்கப்புறம் ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா வாங்கிக்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணிகிட்ருக்கா. நம்மளோட மெடிசன் அந்த எலிக்கு நல்லாவே வந்துட்டு ஒர்க் ஆகுது, கேன்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு. அவருக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம கிளினிக்கல் டெஸ்ட்டு தான் பண்ணணும், அதுக்கான அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னு. கிளினிக்கல் டெஸ்ட் அப்படின்றது மனுஷங்க மேலே வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு 6-7 பேர்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு இந்த மருந்தை கொடுத்து அந்த 6-7 பேர்த்துக்கும் எந்த மாதிரி மாற்றங்கள் நடக்குது அப்படின்றதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுன்னா மட்டும்தான் ஹியூமன்ஸ்க்கு வந்துட்டு அதை ஃபர்தராக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் கிளினிக்கல் டெஸ்ட்டு. இந்த சைடு நம்ம கிம்மை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த பிளான் ஓலேருந்து வந்த கிளினிக்கல் டெஸ்ட்டை தான் பார்த்துட்ருக்கான். இதுக்கு அப்ரூவ் பண்ணுவோமா வேணாமா அப்படின்னு. அப்போ சோயா வந்து கேட்குறா, என்னாச்சு, என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, உங்கள் அக்கா வேலை பார்க்குறாள்ல, அந்த லேப்லேருந்து கிளினிக்கல் டெஸ்ட்டுக்கு அப்ரூவல் வந்திருக்கு, ஸோ நான் அதை அப்ரூவல் பண்ண போகிறேன் அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க, உண்மையாவா அப்படின்னு. ஆமாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே ஒரு மீட்டிங் மாதிரி நடக்குது. அதில் வந்துட்டு சில விஷயங்கள்லாம் பேசி முடிச்சுட்டு எல்லோரும் போனதுக்கு அப்புறமா அந்த டீன் கிட்ட நம்ம கிம் வந்து சொல்லிகிட்ருக்கான். சார், நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் அந்த நார்த்தேஜ் பிளானை வந்துட்டு அப்ரூவ் பண்ணியிருக்கீங்களாமே, அது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ், அதுக்கு பதிலாக நம்ம பிளான் ஓவை வந்துட்டு அப்ரூவ் பண்ணலாம். இல்லைப்பா, அதில் தானே நம்மளுக்கு ப்ராஃபிட் வருது. இல்லை சார், எனக்கு புரியுது, ஆனால் நார்த்தேஜ் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா அதோட மெடிசன் காஸ்ட் வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும், ஸோ நார்மல் பீப்புள்ஸ் வாங்க முடியாது. ஆனால் பிளான் ஓ சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நடுத்தர மக்கள் கூட கேன்சருக்கு மருந்து வாங்கி சாப்பிட்லாம், ஸோ நம்ம இதை எடுத்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கிம்மோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பில் உள்ளே வந்துட்டுருக்காங்க. எங்கே போனால் அவன், எங்கே போனால் அவன், ஏன் அவர் இந்த கொலவெறியோடு தேடுறீங்க,
ஏம்மா நெக்ஸ்ட் இயர் அவன் இந்த ஹாஸ்பிட்டலுக்கே சேர்மன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ அந்த நாய் தேவையில்லாமல் ஒரு முடிவு எடுத்துகிட்டு இருக்கான். என்னாச்சு? அந்த நார்த் பிளான் இருக்குல்ல, அதை எல்லாரும் அப்ரூவ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவன் மட்டும் பிளான் ஓவை வந்துட்டு அப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவனோட கெரியரே வந்து ஸ்பாயில் ஆக போகுது அப்படி இப்படின்ட்டு. ஸோ இதனால் சோயா பார்த்தீங்கன்னா கிம்மை தேடி வந்துட்டுருக்கா. யோ இங்கே என்னையா பண்ணிகிட்ருக்க? எதுக்கு பிளான் ஓவை வந்துட்டு நீ ஓகே பண்ணுற? எங்கள் அக்காக்காகவா? உங்கள் அக்காக்காகலாம் கிடையாது. லவ்வையும் ஒர்க்கையும் நான் எப்போவுமே வந்துட்டு ஒன்றா பார்க்க மாட்டேன், தனித்தனியாக தான் பார்ப்பேன். ஸோ பிளான் ஓ மட்டும் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நடுத்தர மக்கள் கூட கேன்சருக்கு மருந்து வாங்கி சாப்பிட்லாம். ஸோ அதுதான் எனக்கு வேணும். எல்லா பேஷண்ட்டுமே நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும். லைஃப் அப்படின்றது ஒன்றே ஒன்று தான். ஸோ அதனால தான் அப்படின்னு. இவளுக்கு பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. அப்படியே நம்ம கிம்மா ஒரு மாதிரி வியந்து பார்த்துட்ருக்கா. இவனும் பார்க்குறான், என்னம்மா நான் அவ்வளோ அழகாக இருக்கேன்னா என்னோடய அழகில் வியந்து தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு. இவ பார்த்திங்கன்னா அப்போ தான் சுயநினைவுக்கு வரா. நீ சரியான பைத்தியம்டா, உனக்குலாம் ஒரு மண்டையில் மூளையே கிடையாது, அதனால தான் உன்னோட கெரியரை நீ ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு அவள் கத்தி விட்டுட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. அந்த சைடை மோலியை காட்டுறாங்க. அவள் பார்த்திங்கன்னா கால் பண்ணி சொல்லிகிட்ருக்கா, நான் சோயா கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ எனக்கு ஹாப்பியாக இருக்குது. பட் நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன் அப்படின்றத நினைக்கும் போதே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு. நீ எதையுமே நினைக்காத, என்ன நடக்குதோ அதை ஹாப்பியாக நீ எடுத்துக்கோ, சந்தோஷமாக இரு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிவிட்டு ஃபோனை வைக்கிறான். ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.